ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2 இளம் வீரர்களுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான சண்டை வந்து நடந்திருக்கும். அபிஷேக் சர்மாவுக்கும் அவரை வந்து விக்கெட் எடுத்த டிக்வேஷ் ராத்தி இவங்க 2 பேருக்கு முன்னாடியே வந்து வாக்குவாதம் அடுத்த கட்டத்துக்கு வந்து போயிருச்சு. மொத்த லக்னோ பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா 2 பேரையும் சமாதானப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நடுவர்களே வந்து அபிஷேக் சர்மாவை நீ கிளம்புப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அனுப்பி வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து சண்டை வந்து தீவிரமாக வந்து போயிருக்கும். சரி, ஓகே, டிக்வேஷ் வந்து இந்த அளவுக்கு என்ன பண்ணார்? எப்போதும் அவர் வந்து அவுட் ஆக்கிட்டார்னா அந்த நோட் புக் செலிப்ரேஷன் வந்து பண்ணுவார். யூஸ்வலாக அதை தானே பண்ணுவார். ஏன் இந்த சண்டை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டான லக்னோ பார்த்தீங்கன்னா 205 ரன் வந்து எடுத்திருப்பாங்க. 20 ஓவரில் 205 ரன்னு. ஓப்பனிங் வந்து நல்லா இருந்துச்சு. மிச்சல் மார்ஷ் வந்து 65 ரன்னு, மார்க்ராம் 61 ரன்னு. 2 ஓப்பனர்ஸுமே ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மற்ற பிளேயர்ஸ் யாரும் சரியாக ஆடலை. குறிப்பாக சொல்லணும்னா பண்ட்டு வந்து 6 பந்தில் 7 ரன், ஒரே ஒரு 4 மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பார். அவருடைய அந்த போர் இன்னிங்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. 12வது முறையாக வந்து இந்த மாதிரி சொதப்புறாரு. இந்த சீசனில் மொத்தம் 12 கேமில் வந்து ஆடியிருக்காரு. முழுசாக வந்து ஒரு 150 ரன்னு கூட ரிஷப் பண்ட் வந்து அடிக்கலை. பட் பூரன் வந்து நல்லா ஆடிருப்பார். 26 பந்தில் 45 ரன், 6 4 ஒரு 6. பட் இவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி யாரும் வந்து இல்லை. அதனால் 205 அடிச்சிருப்பாங்க. ஒரு வேளை யாரும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் டோட்டல் வந்து அதிகமாக போயிருந்திருக்கலாம். 206 டார்கெட்டு. அடுத்த ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மிரட்டி எடுத்துட்டாங்க. ட்ரேவிஸ் ஹெட் வந்து இல்லை அப்படின்னாலுமே கூட அவருக்கு மாற்ற அதர்வா டெய்ட் அப்படிங்கிற ஒருத்தரை உள்ளே கொண்டு வந்தாங்க. அவர் 9 பந்தில் 13 ரன் எடுத்து அவுட் ஆகிருப்பார். பட் அபிஷேக் சர்மா 20 பந்தில் 59 ரன் பிரித்து எடுத்துட்டார் மனுஷன். அபிஷேக் சர்மா வந்து 18 பந்தில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயில் அதிகமான ரன்கள் வந்து பெருசாக அடித்தது கிடையாது. மற்ற கிரவுண்டு மாதிரி 80 90 அந்த மாதிரிலாம் அடித்தது கிடையாது. பட் 2 டீமுமே பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஒரு புறம் வந்து லக்னோ பார்த்தீங்கன்னா 69 அடிச்சிருப்பாங்க பவர் பிளேயில். இன்னொரு புறம் வந்து ஹைதராபாத் வந்து பவர் பிளேலே பார்த்தீங்கன்னா 72 ரன் வந்து சேர்த்துருப்பாங்க. ஒரு விக்கெட் வந்து போயிருக்கும். பவர் பிளே முடிஞ்சுமே அதிரடியை வந்து கண்டினியூ பண்ணாங்க. பவர் பிளே முடிஞ்சு 7வது ஓவர் வந்து ரவி பிஷ்னாய் வந்து போட்டிருப்பாரு. அந்த ஓவரில் அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா முதல் பால் ரன் எதுவும் எடுக்கலை. அடுத்த 2வது பாலில் வந்து இசான் கிசான் ஒரு சிங்கிள் அடி கொடுத்துட்டாரு. அடுத்த 4 பால் அபிஷேக் சர்மா 4 6 அடிச்சிருப்பார். இந்த 7வது ஓவரில் 26 ரன் வந்திருக்கும். அதனால் வந்து மேட்ச் வந்து ஆரம்பத்திலே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பக்கம் வந்து மாறுச்சு. அப்போ அபிஷேக் சர்மா அதிரடியை பார்த்துட்டு எல்லாருமே வந்து பயங்கர அப்செட் ஆகிருப்பாங்க. எல்லாருமே வந்து கடுப்பாயிருப்பாங்க. என்னடா இப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சூழலில் தான் 8வது ஓவர். இப்போ 7வது ஓவரில் 4 6 கண்டினியூஸாக அடிச்சிருக்காரு. 8வது ஓவர் டிக்வேஷ் வந்து வராரு. அவருடைய பந்தில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா வந்து அவுட் ஆகிட்டார். 3வது பந்திலே வந்து அவுட் ஆகிருப்பார். அந்த ஓவர் வந்து 5 ரன் மட்டும்தான் வந்து போயிருக்கும். அப்போ வந்து அபிஷேக் சர்மா அவுட் ஆனதை எல்எஸ்ஜி பிளேயர்ஸ் வந்து எல்லாருமே வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. டிக்வேஷும் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அவருடைய அந்த நோட் புக் செலிப்ரேஷன் வந்து பண்ணியிருப்பார். அது வந்து அபிஷேக் சர்மாவுக்கு வந்து பிடிக்கல. அபிஷேக் சர்மா ஏதோ சொல்ல போக டிக்வேஷ் வந்து அவர் வந்து திட்ட போக 2 பேரும் மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டு அடிக்கிற மாதிரி வந்துட்டாங்க. ஒரு கட்டத்தில் வந்து கடுப்பாய் அபிஷேக் சர்மா என்ன பண்ணியிருப்பார்னா, உன் முடியை அறுக்கிற பார் அப்படிங்கிற மாதிரி வந்து முடியை கையை காமிச்சு சைகையை வந்து காமிச்சு உன் முடியை இது பண்ணாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். கடுப்பாக இருப்பார் அபிஷேக் சர்மா. உடனே டிக்வேஷும் பார்த்தீங்கன்னா பதில் சண்டை போட போயிருப்பார். ஸோ 2 பேரும் வந்து அடிச்சுக்கிற மாதிரி பயங்கரமாக அடிச்சுக்கிற மாதிரி வந்து போயிருப்பாங்க. அப்படியே ரொம்ப களமே பரபரப்பாக மாறுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். நன்றி.